திரு ஷியாம், இந்த வழக்கில் வந்து இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு தான் பார்க்கணுமா, இல்லை பிரைமா ஃபசி இருக்கு அல்லது வெளிப்படையாக தெரிஞ்ச சீஷர் அப்படிலாம் சொல்கிறாங்க? அப்படிங்கும்போது இது அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கப்படும்? இப்போ இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்குது, எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி பேசுபொருளாக மாறக்கூடிய ஒரு சூழல். அப்போ ஒரு ரெய்டு, அது ஒரு திமுகவில் பொதுச்செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் ஒருத்தருடைய வீட்டில் நடக்குது, அவருடைய மகன் சம்பந்தப்பட்டது. அப்படிங்கும்போது அதுவும் அரசியல் ரீதியாக இங்கே வந்து ஒரு பேசுபொருளாக அல்லது முக்கியமான கவனம் இருக்கக்கூடியதாக மாறுதுன்னா அது என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை எதுவுமே இப்போ அது விஷயம் இல்லைன்றீங்களா? அரசியல் ரீதியாக கண்டிப்பாக இந்த பரபரப்பு வரத்தான் செய்யும். ஏன்னா 96 தேர்தலுக்கு முன்னாடி 95, 94, 95 ஈடிங்கிற பேரே நாங்கள் பத்திரிகையாளர்கள் அப்போ தான் முதல்ல கேள்விப்பட்டோம். ஒரு தனியார் தொலைக்காட்சி, அதிமுக ஆதரவான தனியார் தொலைக்காட்சி, ஒரு ரைடு நடக்குது. ரைடுன்னு ஒன்னா எல்லாருமே சிபிஐன்னு தான் நினைச்சோம். ஈடிங்கிற ஒரு பிரிவு இருப்பதே கூட அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ சாஸ்திரி பவனில் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு அதிகாரி, அவர்கிட்ட போய் இது பற்றிய விவரங்கள் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இன்வெஸ்டிகேஷன் எங்க வேலை கிடையாது, இன்ட்ராகேஷன் மட்டும்தான் எங்க வேலை, அதுக்கான ஆக்ட் எங்களுக்கு ஃபெரா. அப்போ வந்து ஃபெரா, இப்போ பிஎம்எல்ஏ மாதிரி, அப்போ ஃபெரா, ஃபெரால இந்த பவர்ஸ் இருக்கு. அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா கைதுகள்லாம் நடந்துச்சு. ஒரு 9 மாசம் 10 மாசம் கழிச்சு தேர்தல் வந்துச்சு. தேர்தல் வரும்போது டோட்டலா இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைய தேதி வரைக்கும் அது என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எதுக்காக என்ன சொல்றோம்னா, கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் எந்த கட்சியாக இருந்தாலும் கீழே இருக்கிற புலனாய்வு அமைப்புகளை தேர்தல் நேரத்தில் அரசியல் நெருக்கடி கொடுப்பதற்கு பயன்படுத்துவது வாடிக்கையாக நாம பார்த்து வர்ற விஷயம். அப்ப இந்த வழக்கு, அதாவது இந்த ரைடு வழக்குன்னு கூட சொல்லக்கூடாது, இந்த ரைடு வெறுமனே வந்து தேர்தல் நிதி, தேர்தலுக்கு செலவிடப்பட்ட பணம் இது சம்பந்தப்பட்டதுன்னு நான் நினைக்கல. என்ன காரணம்னா, தேர்தல் பணம் எல்லாமே ஈசி டொமைன்ல தான் வரும், தேர்தல் ஆணையத்தோட டொமைன்ல வரும். அதுக்கான வழக்குகள் நடக்கும், ரொம்ப நாளா நடக்கும். ஆனா இந்த பண மதிப்பிழப்புக்கு பிறகு வந்ததுனால அது பேங்க் அபிஷியல்ஸோட நின்று போச்சு. டாக்குமெண்டேஷன் ஓவர், எல்லாமே பேங்க்ல இருந்து டாக்குமெண்டேஷன் அது முடிஞ்சு போச்சு. புதிதாக வந்து ஆவணம் கிடைக்க வழி இல்லை. அப்போ ஒருவேளை அந்த முகமூடியை அணிந்து கொண்டு புதிய ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக இந்த ரெய்டு நடத்தப்பட்டதா அப்படின்னா, யாருமே ஆவணங்களை எல்லாம் வீட்டுல வந்து வச்சிருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய அளவுக்கு அரசியல்வாதிகளாகவோ இல்ல மந்திரிகளாகவோ இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட ஆவணங்களையோ இல்ல இன்னும் சொல்லப்போனா அவங்க நேரடியாக கூட இதுல ஈடுபட மாட்டாங்க. அப்போ சைமல்டேனியஸ் ரைடு நடத்தப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடங்களை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பிஎம்எல்ஏயோட அந்த 3 கூறு நமக்கு வந்து நினைவுக்கு வருகிறது. அது பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். பிளேஸ்மெண்ட் வந்து பணம், சட்டவிரோத பணம், குற்றச்செயல் மூலமாக சம்பாதித்த பணம், அதை வந்து லேயர் பண்ணது, கடைசியில் இன்டகிரேட் பண்ணது, நாட்டின் பொது பொருளாதாரத்தோட இணைத்தல். பொது பொருளாதாரத்தோட எப்படி இணைக்க முடியும்? ஏதாவது ஒரு வகையில ஒரு பெரிய பிசினஸ், உதாரணமா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு பெரிய பிசினஸ் ரெகுலரா வந்து அங்க பணம் பொருளும், அந்த கூரை இதுல சேர்க்கறதுக்கான முயற்சி என்பதுதான் எனது கருத்து. காரணம், சைமல்டேனியஸா ரைடு நடத்தப்பட்ட இடங்கள் எல்லாமே இந்த 3 கூரை நோக்கி தான் போகுது. ஓகே, இது மணி லாண்டரிங் அந்த எல்லையை நோக்கியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அப்படியான விமர்சனங்களையும் அல்லது அதுதான் நோக்கம் அல்லது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஆவணங்களை சீஷருக்காக அல்லது தேடுறது அப்படிங்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறதாகவும் அதை பார்க்குறாங்களா? சில அரசியல் விமர்சகருடைய பார்வை அப்படி முன்வைக்கிறாங்க. பிரிடிகேட் அஃபென்ஸ் இல்லாம இது வரவே முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஆர்ல இருந்தா இசிஐஆர் பறக்குது, ஆனா பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடி அருந்து போயிருது, அது தனி டாக்குமெண்டா மாறிடுது. எனவே ஒரு ரைடு நடத்தும் போது உண்மையிலேயே என்னென்ன காரணத்துக்காக ரைடு நடத்தணுங்கிற சொல்ல வேண்டிய கட்டாயம் கூட பிஎம்எல்ஏ படி அவங்களுக்கு இல்ல. அப்படியான ஒரு சூழல்ல பிஎம்எல்ஏ இன்வால்வ் பண்ணாலே மணி லாண்டரிங் இருக்கணும். ஏன்னா அந்த 3 கூறு அப்ப பொருந்தலைன்னா பிஎம்எல்ஏ பிரிடிகேட் அஃபென்ஸா அது மாறாது. இது போக குற்றமூலமாக சம்பாதித்த பணம் பல வகையில நாட்டோட பொது பொருளாதாரத்தோட இணைந்தால்தான் இந்த நாட்டுக்கு அது ஆபத்து. இந்த நாடுன்னு இல்லை, உலகத்தின் எல்லா நாடுகளும். இன்னும் சொல்லப்படாது, மணி லாண்டரிங் ஒரு பெரிய மேஜர் அஃபென்ஸா எப்படி உலக நாடுகள் மாற்றுச்சுன்னா, அது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுது, ஆயுத கடத்தலுக்கு பயன்படுது. இதுதான் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு நாடும் சிறப்பு சட்டம் வச்சிருக்கு, நம்ம நாட்டு சிறப்பு சட்டம் இது. இன்னும் சொல்லப்படால் நம்ம நாட்டுல ஈடி நடந்து கொள்ள விதத்தை ஐநா சபை பாராட்டியிருக்கு. டாக்குமெண்டேஷன் இருக்கு அதுக்கு. ஆனா இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ஆனா இங்க நம்ம ஊர்ல 2022 நீதிமன்றம் சொன்னதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. வித் லோ கன்விக்ஷன் ரேட், இடி இஸ் நத்திங் மோர் தேன் அ கேஜ்ட் பேரட் அப்படிங்கிறதையும்
உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு தட் கான்ட் கெட் எனிஒன் டு சிங் அப்படின்லாம் சொன்னது. அதுக்கு முன்னாடி பல அது தருணங்கள் சரிதான் சார். என்னன்னா இந்த கோஆபரேட் பண்ணலைங்கிற குற்றச்சாட்டுலாம் உச்சநீதிமன்றம் நிறைய அடிச்சு எரிஞ்சிருச்சு. சிபிஐயும் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்தில் அதே மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கு சார். சிபிஐல என்னன்னா நம்ம வாரண்ட் போடும்போது குறைஞ்சபட்சம் நீதிபதியோட கையெழுத்து இல்லாம வாரண்ட் போட முடியாது. ஆனா ஐடிலையும் சரி அல்லது இடிலையும் சரி வாரண்ட் பிறப்பிப்பதற்கு அப்படியான ஒரு எந்த விதமான சட்ட தேவையும் இல்லை. அது அந்த ட்ரக்கோனியன் லா, அதாவது கருப்பு சட்டத்தோட கோளாறு. இப்படியான கருப்பு சட்டம் பல மாநிலங்கள்ல தனியா இருக்கு. இப்ப நம்ம குண்டாஸ் ஆக்ட், அப்போ கருப்பு சட்டம் போட்டாலே இந்த நிலைமையை நோக்கி தான் போகும். இயல்பாக ஒரு அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துவார்கள். அரசியல் ரீதியாக பயன்படுத்துறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும் இல்லையா?